சண்டே ஸ்பெஷல் ஹைதராபாத் பிரியாணி ஆயிலில் ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கிட்டு மேரினேஷனுக்காக கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், தயிர், லெமன், தேவையான அளவு உப்பு, மல்லித்தழை, புதினா தழை அண்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் போட்டு நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. ரைஸ் குக் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஆயில் விட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி ரைஸ் குக் ஆகிற அளவுக்கு வாட்டர் ஊற்றிட்டு அதோட ரைஸ் ஆட் பண்ணி குக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இன்னொரு பேனில் ஆயில் கொஞ்சமாக விட்டு நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணியாச்சு. அதுலேருந்து வாட்டர் எடுத்து நான் கொஞ்சம் தனியாக வச்சுக்கிட்டேன். பிகாஸ் நம்ம ஒரு லேயர்லேயும் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம அந்த கிரேவி ஆட் பண்ணோம்னா சூப்பரான ஒரு லேயர் அண்டு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஹைதராபாத் பிரியாணி ஸ்பைஸியாக கிடைக்கும். ஸோ எல்லா லேயர்லேயுமே நான் வந்து ஆனியனையும் அந்த கிரேவியும் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக எல்லோ ஃபுட் கலரையும் நெய்யும் போட்டு தம் போட்டு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு அடி பிடிக்காமல் சூப்பரான ஒரு ஹைதராபாத் பிரியாணி ரெடியாச்சு. நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், நல்லாவே இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதுக்கு நான் ரைத்தாவும் நான் மார்னிங் வச்சு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.